அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவாவை மட்டும் தூக்கத்தில் விழிச்ச உடனே அல்லது தஹஜ்ஜுதுக்கு எழும்புறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் கைகளை உயர்த்துங்க. உங்கள் மனசில் எது இருக்குதோ அதை கேளுங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கேளுங்க. வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரியத்தையும் நீங்க கேட்கலாம். இந்த நோய் குணமே ஆகாதுன்னு எத்தனை மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் அதையும் முறியடிக்கும். இந்த ஒரு துவாவை பத்தி சொல்றாங்க. ஒரு சஹாபி நோயால கஷ்டப்பட்டு அதனால மன வருத்தப்பட்டு மனசு ரொம்ப நொந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிக அளவு செலவாத்து ஓதி அதே நிலையில தூங்குறாரு. அந்த நபருடைய கனவுல ரசூல்லா வர்றாங்க. வந்து இந்த ஒரு துவாவை சொல்லி கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிப்புற பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய உட்புற மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். அப்படிப்பட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய அனைத்து தேவைகளுக்கும் போதுமான ஒரு துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில விஷயங்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும். என்கிட்ட நிறைய நபர்கள் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய பிரச்சனையும் நான் கவனிக்கிறேன். எல்லாருமே மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர் நோயால் கஷ்டமாக இருக்குது, சிலர் கடனால் கஷ்டமாக இருக்குது, சிலர் பிள்ளைகளால் கஷ்டமாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழாமல் இருக்காங்க. இதுதான் உண்மை. முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாருக்குமே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. யாருக்குமே வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. அதோட அல்லாஹ்தாலா சோதிப்பான், கைவிட மாட்டான். அதுவும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நல்லடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். சோதிச்சு பார்ப்பான், தூக்கி உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பான். அதனால நீங்க எதற்காகவும் கவலைப்படாதீங்க. முதல்ல உங்களோட வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த சின்ன விஷயத்தை கொடுத்துருக்கான் இல்லையா, அதுக்கு சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு தருவான். இன்னும் அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாற்றுவான். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு நீங்க அதிக நேரத்தை ஒதுக்குங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. யார் சொன்னா என்ன, உங்க குடும்பத்துக்குள்ளேயே இதை செய்யாதன்னு சொன்னாலும் நீங்க அதை கேட்க வேண்டாம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க தாராளமா செய்யலாம். அதற்கு நேரத்தை நீங்க அதிகமா ஒதுக்கலாம். அது சரியான விஷயமா இருக்கணும், ஹராமான விஷயமா இருக்கக்கூடாது. அப்படி ஹலாலான உங்க மனசை மாற்றக்கூடிய அல்லது உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே அல்லாஹுவோட நீங்க அதிக அளவு நெருங்குங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் ரொம்ப இனிமையான வாழ்க்கை வாழலாம். அது நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. எனவே அதிகம் அதிகம் அல்லாஹ்வோட நெருங்குங்க. இந்த மாதிரியான திக்ர்கள் துவாக்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. உங்களை போல அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இப்போது நடு இரவில் எழும்புறீங்க, உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னா மடமடன்னு இந்த ஒரு துவா ஓதுங்க. உங்களுக்கு தேவையானதையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதுவும் தூக்கத்தில் விழிச்ச உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கபூல் ஆகும். நடு இரவில் கேட்குறீங்களா, உடனே கபூல். தஹஜ்ஜுத்தில் கேட்குறீங்களா, உடனே கபூல். இரவில் எல்லாரும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவா அப்படியே கபூல் ஆகும். அதனால் ரொம்ப நம்பிக்கையாக இந்த துவா ஓதுங்க. இப்போ இந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ரொம்ப எளிமையான வார்த்தை, ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற வார்த்தை. பிஸ்மி எல்லாஹி ரப்பி எல்லாஹி ஹஸ்பி எல்லாஹி தவக்கல்து அலல்லாஹி யஅ்தஸம்து பில்லாஹி வ ஃபவ்வல்து அம்ரி இலல்லாஹி மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா. இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவே என்னுடைய ரப்பு. அல்லாஹுவே எனக்கு போதுமானவன். நான் அல்லாஹுவின் மீதே முழு நம்பிக்கை வைக்கிறேன். நான் அல்லாஹுவை பற்றி பிடித்து கொள்கிறேன். என் காரியங்களை அல்லாஹ்விடமே பொறுப்பு சாட்டுகிறேன்.
அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இதுல அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையும் இருக்கு, துஆ கேட்டால் கபூலாகக்கூடிய வார்த்தையும் இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு அவன் மேலே பொறுப்பு சாட்டுறதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் யா அல்லாஹ் ஆமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அல்லாஹ் உங்களோட துவாவை அப்படியே கபூலாக்குவான். மேலும் இது போல் ஒவ்வொரு தருணங்கள்லையும் ஓதக்கூடிய ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஓதக்கூடிய வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கிதாபில் எல்லா தேவைகளுக்குமே தீர்வு இருக்குது. அது மட்டுமல்ல, நம்மளோட தயாரிப்பில் வீட்டு தயாரிப்புகளும் இருக்குது. அதாவது மூலிகை சீயக்காத்தூள், இதை நீங்கள் ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை இருக்குது. இன்னும் முகத்தை அழகாக மாற்றக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் இருக்குது. இன்னும் சீக்ரெட் நலங்குமாவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, மருத்துவ குறிப்பு இது எல்லாமே பாரம்பரியமான முறைப்படி நபிவழி மருத்துவத்தில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த சேனலில் உங்களுக்கு தேவையான குறிப்புகளை எழுதுங்க. அது தொடர்பான பதிவுகளை நம்ம போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.